இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ் நாட்டு பண்ணம்மா துணியில் வாங்க நம்ம கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், கிராஸ் கட்டு போட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்ட்ரைட் கட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி நாட்டு பண்ணலாம் சொல்லிட்டு என் சேனலில் எப்படி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ள ஃபுல்லாக டெய்லரிங் டிப்ஸ், டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த கைடு அளவு, அந்த கைட்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் கைடு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக நிற்க வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. நல்ல சைடு உள்ளே இருக்குது, ராங் சைடு வெளியே இருக்குது. அதாவது ஸ்டிச் பண்ண தையல் வெளியே தெரியணும். இப்போ நம்ம மிஷின் ஊசி இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், மிஷின் ஊசியை ஒரு 8 மடிப்பாக நூலை அது உள்ளே போட்டுட்டு அந்த எட்ஜில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, அந்த ஊசி கண்டி வராமல். ஓகே, இப்போ அந்த கேப்பில் அந்த ஊசியோட கூர்மை ஃபஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது. அந்த ஷார்ப் லெஸ் இருக்கு இல்லையா, அது உள்ளே போட்டு நீங்கள் அது மாதிரி இழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த துணியெல்லாம் அந்த ஹோல்குள்ளே போயிடும். பாருங்கள், இதுதான் வந்து ரோப் செய்யலாம் வீட்லேயே. நம்ம வந்து வீட்டில் கூட நம்ம இதை பண்ணலாம். இதுக்காக ஒரு டூல்ஸ்லாம் தேவையில்லை. ஊசி வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ மெலிசாகவும் தின்னாகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ தின்னாக வரப்போகுது பாருங்கள். முக்கால்வாசி பேர் கிராஸ் கட்டு மட்டும் தான் எடுத்து த்ரெட்டு பண்ணுறாங்க. அதை அடிக்கடிக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் கட்லேயே பண்ணலாம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீ போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸோட நாட்டு, ரோப் நாட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டிலேயே. ஓகேங்களா, இந்த மாதிரி எவ்வளோ மெலிசாக இருந்தது பாருங்கள். இதை வந்து நம்ம கிராஸ் கட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட் கட்டே போடலாம். ஸ்ட்ரைட் வந்து நம்மளுக்கு அட்டாச் பண்ணாமல் நீட்டாக வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த கைடு இருக்கு இல்லையா, அந்த கைடு வந்து அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக எட்ஜில் நிற்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மார்க்கு. அந்த மார்க்லேயே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் நல்ல சைடு வந்து இந்த ஃபோல்டிங்க்குள்ளே இருக்குது. நான் வந்து ராங் சைடு, துணியோட ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம திருப்பும் போது நல்ல சைடு வெளியே வந்துடும், ராங் சைடு உள்ளே போயிடும். ஸோ இந்த மார்க்கை மட்டும் அடையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த கைடு அளவு தான் அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக எட்ஜில் நிற்கணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தைச்சிட்டு வருமா, இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் பெருசாக கேப் விட்டு தைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இங்கே ஸ்டிச் போட போகிறேன், இங்கே போடக்கூடாது. ஏன்னா நான் வந்து இப்போது ஊசி வச்சு தான் திருப்ப போகிறேன். ஸோ அப்படி திருப்பும் போது துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த இடம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மிஷினோட ஊசியில் தான் நான் வந்து திருப்ப போகிறேன். இது மாதிரி ஒரு 4 இல்லைனா 8 த்ரெட்டாக போட்டுக்கோங்க அந்த ஊசியில். இந்த பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ஒரு 2 நாட்டு போட்டுட்டு அந்த ஹோல் வழியாக அந்த ஊசி அப்படியே எடுக்கணும். அப்போ தான் அந்த ஊசி வந்து அந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டு வரும் உள்ளே. இது ரொம்ப மெலிசாக வரும், ரொம்ப தின்னாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். கிராஸ் கட்டும் போடலாம். கிராஸ் கட் துணி உங்களுக்கு அவ்வளோ லென்த்து இருந்துச்சுன்னா போடுங்க. நடுவில் பிட்டு வச்சிங்கன்னா அது வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் கட்லேயும் போடலாம், ஸ்ட்ரைட் கட்லேயும் போடலாம், எப்படி துணி இருக்கோ போடலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், தின்னாக வரும் பாருங்கள். பொறுமையாக பிடிச்சி இழுங்க. வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ த்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம்.